அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று எந்த பதிவும் போட முடியலை. நேற்று கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு, பதிவே போட முடியலையே அப்படின்னு. இது ஃபுல்லாக 20 பைசே கமாமரேட்டிவ் காயின்ஸு, வெரி ரேர். இதில் யூஎன்சியாக இருந்துச்சுன்னா ரேட் ரொம்ப அதிகம். என்கிட்ட இதில் யூஎன்சியும் கிடக்கு, நார்மல் கண்டிஷனும் கிடக்கு, பேட் கண்டிஷனும் கிடக்கு, குட் கண்டிஷனும் கிடக்கு. கண்டிஷனை பொறுத்தளவு அமௌண்ட் வந்து கூடும் குறையும். இது எல்லாத்தையும் ஒரே ஆள் வாங்க போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து ஒன்றோ ரெண்டோ தேவைப்படும். உங்களது கலெக்ஷனில் இருந்துச்சுன்னா இதை வாங்க வேண்டாம். உங்கள் கலெக்ஷனில் இது இல்லைன்னா கண்டிப்பாக ஒன்றோ ரெண்டோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது அவ்வளோ ரேரு, வெளியில் ஈஸியாக கிடைக்கல. நார்மலான காமன் 20 பைசா நிறைய கிடைக்குது. கமாமரேட்டிவ் 20 பைசா குட் கண்டிஷனில் வந்து கிடைக்க மாட்டேங்கு. வருஷங்கள்லாம் 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் நான் 82 83 வெளிவந்த நாணயங்கள் இன்றைக்கி 45 வருஷம் 50 வருஷம் ஆகுதா, ஒரு 25 35 8 43 வருஷம் ஆகுது. அதனால் இனிமேல் இவ்வளோ கண்டிஷனாக கிடைக்க போகிறது இல்லை. அதனால் ஒன்றோ ரெண்டோ வாங்கி உங்கள்கிட்ட கலெக்ஷன் வச்சுக்கோங்க. இந்த ரேட்டை நான் சொல்லியிருக்கேன். ரேட்டு பார்த்துக்கோங்க, ரேட்டை பார்த்துக்கோங்க. கமாமரேட்டிவ் காயின்ஸு இப்போ இன்றைக்கி ரேட்டு இது கல்கட்டா மின்ட்டாக இருந்ததுன்னா 1200 ரூபா, ஹைதராபாத் மின்ட்டாக இருந்துச்சுன்னா 1000 ரூபா. ஒரு நாணயத்தினோட விலை. நீங்கள் 100 நாணயம் நினச்சிடாதீங்க, 20 பைசா தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து கொஞ்சம் ரேர். 1000 ரூபா 1200 ரூபா. இது 1983 என்ன விலைன்னு பார்ப்போமா. இப்போ 82 சொல்லியிருக்கேன். இப்போ 1983 சொல்ல போகிறேன். இது 1983 ஃபிஷரிஸ். ஒரே நாணயம்தான், ஆனால் மின்ட்டு 2 இருக்கும். இது ஹைதராபாத் மின்ட்டை காமிச்சிட்ருக்கேன். ஒரு காயின் 400 ரூபா. ஒரே ஒரு 20 பைசா வந்து 400 ரூபா. எல்லாமே ஸ்கேர்ஸ் ஐட்டம். நான் கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லுவேன். உங்களுக்கு போர் அடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த 20 பைசா நாணயம். எல்லாமே ஸ்கேர்ஸ் கேட்டகரி. இந்த போட்டிருக்கா ஸ்கேர்ஸ், எஸ்எஸ்ன்னு போட்டிருக்கா. புக்கு ரேட்டை விட இன்றைக்கி ரேட் இது அதிகம். இது 100 ரூபா விட்ருக்கா, அது 400 ரூபா. 150 ரூபான்னு போட்டிருக்கிறது 250 ரூபா. அது கொல்கட்டா மின்ட்டு. இது ஹைதராபாத் மின்ட்டு 1000 ரூபா, கொல்கட்டா மின்ட்டு 1200 ரூபா. இது நாணயம். இது வேர்ல்டு ஃபுட் டே அண்டு ஃபிஷரிஸ். இந்த 2 நாணயம் தான் கம்மாமரேட்டிவ்ஸு. அலுமினியத்தில். பிராஸில் வந்து ஒரு நாணயம், ரெண்டு நாணயம் கம்மாமரேட்டு. ஒன்று காந்தி, ஒன்று தாமரையும் சூரியனும். அது எல்லாமே இப்போ நல்ல ரேட் ஆகிடுச்சு. காந்தி அந்தளவுக்கு ரேட் ஆகலை, தாமரையும் சூரியனும் மட்டும் ரேட் ஆகிடுச்சு. வாங்க பார்ப்போம். நான் கொஞ்சம் ஒரு 10-20 காயினாவது பார்ப்போம். இது அந்த வேர்ல்டு ஃபுட் டே 150 ரூபா. இதில் கீழே கொல்கட்டா ஹைதராபாத் 2 மின்ட்டு தான் வெளியிட்டிருக்கு. இதில் புள்ளி இருந்தாலும், புள்ளினா டாட் இருந்தாலும், டைமண்ட் இருந்தாலும், ஹைதராபாத் இருந்தாலும் நமக்கு தேவை ஏதாவது ஒன்று இருந்தாலே அது ஹைதராபாத் மின்ட்டு தான். ஏன்னா பாம்பேயில் வெளியிடலை, நொய்டாவில் வெளியிடலை. அதனால் இது கீழே என்ன ஒரு மின்ட்டு இருந்தாலும் அது ஹைதராபாத்து தான். அதில் நீங்கள் டவுட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மின்ட்டு சரியாக தெரியாது. மின்ட்டு சரியாக தெரியல அப்படின்னா கொல்கட்டா மின்ட்டு கிடையாது. மின்ட்டு சரியாக தெரியல, அப்போ இது கொல்கட்டா மின்ட்டு அப்படின்னு சொல்லி வித்துறக்கூடாது. மின்ட்டு லைட்டாக தெரியும். துப்புரவு தெரியலன்னா தான் கல்கட்டா மின்ட் ஆயிரும்ல. லைட்டாக தெரியும், ஆனால் கண்டிஷனாக ஃபுல்லாக தெரியாது. ஆனால் 150 ரூபா ஒரு காயின். இல்லை இந்த கம்மாமரேட்டிவ் காயின் இதில் இந்த மாடலில் ஒன்று இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் இதே வாங்கி வச்சுக்கலாம். நம்ம இதில் யூஎன்சியாக இருந்ததுன்னா 1000 ரூபா ஆயிரும்.
அதனால் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு ஃபுட் டே FAOனா ஃபுட் அண்ட் ஆர்கனைசேஷன், அதனுடைய அப்ரிவேஷன் அல்லது டெஃபினேஷன். 150 ரூபாயா? UNC இது 300 ரூபா, ஆனால் ஆக்சுவல் ரேட்டு 400 ரூபா. இது ஃபிஷரிஸ், இதில் மிண்டு எல்லாமே தெளிவாக தெரியும். UNC காயின். கொல்கட்டாவா ஹைதராபாத்னு வெரிஃபை பண்ணி சொல்கிறேன். இது ஃபிஷரிஸ், இது கொல்கட்டா மிண்டு. இதன் ரேட்டு 250 ரூபா, நம்ம கொடுக்குறது 150 ரூபா. இது UNC 1982 கீழே வந்து மின்ட்டு பக்காவாக தெரியும். தெரியுதா? ஸ்டார் தெரியுதா? இந்த மாதிரி தெரிகிற ஒரு நாணயத்தை ஒன்று மட்டும் இங்கே வாங்கியவங்க போதும். மொத்தம் 10 வாங்கிறத விட 1 வாங்கியவங்க போதும். ஆக்சுவல் ரேட்டு 1000 ரூபா, நம்ம கொடுக்குறது வந்து 600 ரூபா. 2 சைடுமே பார்த்துக்கோங்க. 100% UNC காயின். வேர்ல்டு ஃபுட்டு டே 300 ரூபா. நான் ஏன் ஒன்று தனியாக எடுத்து காமிக்கணும்? நீங்கள் எது வேணுமோ அதை மட்டும் அப்படியே 3 விரலை வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டுடலாம். அதே நாணயத்தை அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. வேர்ல்டு ஃபுட்டு டே 300 ரூபா. வேர்ல்டு ஃபுட்டு டே UNC காயின் 600 ரூபா. காயினை முன்னும் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபிஷரிஸ் 200 ரூபா, ஹைதராபாத் மிண்டு. வேர்ல்டு ஃபுட்டு டே 200 ரூபா. 20 நிமிஷம் அலுமினியத்தில் எல்லாம் வெரி ரேர் காயின்ஸ். இது எல்லாமே 82 ஹைதராபாத் ஸ்கேர்ஸு 200 ரூபா. வேர்ல்டு ஃபுட்டு டே ஹைதராபாத் மின்ட்டு 300 ரூபா. மின்ட்டு நல்லா தெரியும் கீழே. எல்லாமே ஆக்சுவல் ரேட்டு 1000 ரூபா நண்பர்களே. 82 ஹைதராபாத் மின்ட்டு 200 ரூபா. ஹைதராபாத் மின்ட்டு 500 ரூபா UNC. வேர்ல்டு ஃபுட்டு டே 82 ஹைதராபாத் மின்ட்டு 150 ரூபா. வேர்ல்டு ஃபுட்டு டே ஹைதராபாத் மின்ட்டு 200 ரூபா. வேர்ல்டு ஃபுட்டு டே ஹைதராபாத் மின்ட்டு 400 ரூபா. அந்தந்த ரூபாய்க்கு தக்கன அதனுடைய குவாலிட்டி இருக்கும். 82 200 ரூபா. இது வந்து நார்மல் காயின், கம்மாமரட்டி கிடையாது. UNC காயின். இது ஒரு ஸ்கேர்ஸ் ஐட்டம். இது வந்து 200 ரூபா. இது ரேர் காயின். 1 மின்ட்டு 92 ஹைதராபாத் மின்ட்டு 500 ரூபா. ஒரே மின்ட்டு தான், UNC காயின். வேர்ல்டு ஃபுட்டு டே ஹைதராபாத் மின்ட்டு 300 ரூபா. வேர்ல்டு ஃபுட்டு டே ஹைதராபாத் மின்ட்டு 200 ரூபா. எத்தனை நாணயம் வேணும்னு சொன்னீங்கன்னா அனுப்பிச்சி விட்ருவேன். 82 ஹைதராபாத் மின்ட்டு 200 ரூபா. ஃபிஷரிஸ் ஹைதராபாத் மின்ட்டு 300 ரூபா. UNC காயின். இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. அலுமினியத்தை நீங்கள் க்ளீன்லாம் பண்ண முடியாது. வேர்ல்டு ஃபுட்டு டே 300 ரூபா ஹைதராபாத் மின்ட்டு. வேர்ல்டு ஃபுட்டு டே 600 ரூபா UNC காயின். இந்த சைடும் பார்த்துக்கோங்க. வேர்ல்டு ஃபுட்டு டே 300 ரூபா. வேர்ல்டு ஃபுட்டு டே 150 ரூபா. வேர்ல்டு ஃபுட்டு டே 250 ரூபா. வேர்ல்டு ஃபுட்டு டே 200 ரூபா. வேர்ல்டு ஃபுட்டு டே 200 ரூபா. வேர்ல்டு ஃபுட்டு டே 200 ரூபா.
வேர்ல்டு ஃபுட் டே 200 ஃபிஷரிஸ் 150 கொல்கட்டா மிண்டு வேர்ல்டு ஃபுட் டே 400 ஹைதராபாத் மிண்டு வேர்ல்டு ஃபுட் டே 150 FAO சீரியல் இது எல்லாமே வேர்ல்டு ஃபுட் டே 200 ஃபிஷரிஸ் 200 இதுவும் ஃபிஷரிஸ் தான் 250 UNC காயின் இது 1 மின்ட்டு 1994 ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேர்ஸு 600 ஒரு நாணயம் இது ஏற்கனவே சொல்லிட்டேன் இது இருந்தாலும் அது என்ன மின்ட்டுன்னு பார்ப்போமா ஹைதராபாத்னு போட்டிருக்கேன் 1983 ஹைதராபாத்து கிடையாது இது ஹைதராபாத் தான் இருக்குது 1983 மேலே வந்து ஒரு ஸ்டார் இருக்குது வேறு ஒரு ஃபிஷரிஸில் பார்ப்போம் இந்த ஃபிஷரிஸ்லையும் மின்ட் வந்து பாருங்கள் இயருக்கு கீழே இருக்கணும் இதில் வந்து இயருக்கு மேலே இருக்கும் இந்த ஒரு நாணயத்தில் மட்டும் ஃபிஷரிஸ் வந்து கம்மியாக இருக்குது வேர்ல்டு ஃபுட் டே தான் அதிகமாக இருக்குது இயருக்கு கீழே மேலேயான்னு சொல்லி மின்ட்டை பார்க்கணும் இன்னொரு UNC இருக்குது இதில் பார்ப்போம் வருஷத்துக்கு மேலே தான் மின்ட் இருக்குது FAO வருஷத்துக்கு மேலே தான் மின்ட் இருக்குது அதனால் இதுலேயும் வருஷத்துக்கு மேலே தான் மின்ட்டு இருக்குது ஹைதராபாத் மின்ட்டு எது இருந்தாலும் ஹைதராபாத் தான் ஏன்னா நொய்டாவிலே மின்ட்டு மும்பையில் வெளியிடலை இது FAO சீரிஸ் மீன் ஒன்று மாற்றிருக்கு வருங்க பெரிய மீனாக பக்கத்தில் ஒரு சின்ன போட்டு உள்ளது கூட UNC காயின் வணக்கம் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகம்தான் என்னை பொறுத்தளவில் வந்து ரேட்டு அதிகம் கிடைக்க மாட்டேக்கு என்ன செய்ய முடியும் எவ்வளவோ தேடியும் ஓரளவு குட் கண்டிஷனாகவே கிடைக்க மாட்டேக்கு 25 கமாமரிட்டிஸ் வெரி வெரி ரேர் UNC காயின் யாரிடமாக இருந்தால் என்னிடம் விற்பனை செய்து கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல ரேட்டு போட்டு தருவேன் வணக்கம்